ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உன் வாழ்க்கையில் எதற்காக இத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? சதியின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக இத்தனை சோதனைகளை வாழ்க்கையில் நான் கடந்து வந்தாக வேண்டியிருக்கிறது? எதற்காக என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாகவே நடக்கிறது என்பதையும் நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உன்னை சுற்றி நடக்கும் சதிகளிலிருந்து உன்னால் வெளிவர முடியும். என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கும் சதிகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவே இதோ உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் உனக்கு ஏற்கனவே கூறியிருக்கிறேன், உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணம் உன்னுடைய விதிதான் என்று நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். இதுதான் விதியின் விளையாட்டு. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நல்லதோ கெட்டதோ நீ சந்திக்கும் எந்த ஒரு நிகழ்வும், இந்த கதையை சந்திக்கும் வாழ்க்கையில் அந்த நபராக இருந்தாலும் ஏற்கனவே விதிக்கப்பட்டதுதான். இந்த விதியின் விளையாட்டையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சதியையும் நீ புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த விளையாட்டில், விதி என்னும் விளையாட்டில் சதி என்னும் சிக்கல்களிலிருந்து நீ மீண்டு விடலாம். இதோ என்னுடைய பிள்ளைக்கு விதியின் விளையாட்டையும் சதியிலிருந்து எப்படி மீள்வது என்பதை புரிய வைப்பதற்குமாக உன் அப்பாவாக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் எப்பொழுதுமே கேட்கும் ஒரே கேள்வி, ஏன், எதற்காக நடக்கிறது, எப்படி இதுவெல்லாம் என் வாழ்வில் நடக்கிறது என்ற கேள்வியை தேவை ஏற்படும் பொழுது கேட்க வேண்டும். நீயும் அதைதான் என்னிடம் கேட்டிருக்கிறாய். அப்படி கேட்க தவறினால் வாழ்க்கையே தவறிவிடும் பிள்ளையே. பூர்வ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்குமே ஒரு காரண காரியம் இருக்கத்தான் செய்கிறது. எதுவுமே காரணம் இல்லாமல் உன் வாழ்வில் நடக்கவும் இல்லை, நடந்ததும் இல்லை, இனி நடக்கப் போவதும் இல்லை. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது என் பிள்ளையே. நீ கடன் பட்டவர்களும் உன்னால் கடன் பட்டவர்களும் தான் இந்த ஜென்மத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். நீ பட்ட கடனை தீர்ப்பதற்காகவே அல்லது உன்னால் பட்ட கடனை தீர்ப்பதற்காகவே அவர்களை இந்த ஜென்மத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். இதுதான் விதியின் விளையாட்டு, உன் வாழ்வில் நடக்கும் சதிக்கான அர்த்தமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களின் பங்கு என்ன? எத்தனை நாட்கள் தான் நீ அவர்களோடு பயணம் செய்ய வேண்டும்? உன் வாழ்க்கையில் இப்படி சதியோடு எத்தனை நாட்கள் தான் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். பிறவி பயன் தொடர்பில்லாமல் யாரையுமே நீ சந்திக்கப் போவதே இல்லை, சந்தித்ததும் இல்லை. எதை நீ கொடுத்தாலும் அதை மீண்டும் திரும்ப பெற்றேதான் ஆக வேண்டும். இதுதான் விதியின் விளையாட்டு. போன ஜென்மத்தில் நீ செய்த தார்ம தர்ம பலன்களின் புண்ணியங்களை இப்பொழுது சில சமயம் நீ பெற்றுக்கொண்டிருப்பாய். அதே போல தெரிந்தோ தெரியாமலோ நீ மற்றவர்களுக்கு கொடுத்த வலியும் வேதனையும் மீண்டும் இப்பொழுது நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய். அவ்வளவுதான் விதியின் விளையாட்டு. எனவே ஒவ்வொரு முறை கவலைப்படும் பொழுதும், வருத்தப்படும் பொழுதும், கண்ணீர் சிந்தும் பொழுதும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள், நீ செய்த கர்மா கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். உனக்கு சதி செய்பவர்கள், உனக்கு வலியை தருபவர்கள், உனக்கு மனவேதனையை கொடுப்பவர்கள், அவர்களின் கர்ம காலத்தில் அவர்கள் அதை மீண்டும் பெறத்தான் செய்வார்கள். விதி விளையாண்டு கொண்டேதான் இருக்கும், கர்மா சுழன்று கொண்டேதான் இருக்கும். ஆனால் உன்னுடைய தகப்பனாக நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன். உனக்கான கஷ்ட காலத்தில் யாரையுமே நிந்தித்து விடாதே, யார் மனதையும் காயப்படுத்த எண்ணி விடாதே.
பழி சொற்களை மட்டும் எப்பொழுதுமே கூறிவிடாதே. எத்தனைதான் கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனைதான் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், என்னுடைய கர்மா கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை அப்படியே மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு வரும் கஷ்டத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ அப்படியே அதை ஏற்றுக்கொண்டால் உன் கர்மாக்கள் கழிந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லாமல் உன் கஷ்ட காலத்தை மற்றவர்களை நீ தூற்ற ஆரம்பித்தால் உன்னுடைய கர்மாக்கள் நீண்டு கொண்டே போகுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. அதற்கு மட்டும் வழிவகை செய்துவிடாதே. பொறுத்துக்கொள், பொறுமையாக இரு. அனைத்தையும் இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கைதான் உன் மனதிற்கான பலமே. சாயப்பா எனக்காக இருக்கிறார், இறைவனே என்னை காப்பாற்றுவார் என்று உன் வார்த்தைகளும் உன் மனதிலும் சொல்லிக்கொண்டே பொறுத்து கொண்டே இரு. இது விதியின் விளையாட்டு. இறைவன் கூட சில சமயம் மனமிறங்கி வந்து செய்த தவறை மன்னிக்கலாம். ஆனால் கர்மா செய்ததை மன்னிக்கவும் மன்னிக்காது, மறந்துவிடவும் விடாது. தண்டனையை கொடுத்தேதான் தீரும். இதுதான் விதியின் விளையாட்டு, சதியின் பின்னணியும் கூட. எனவே உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் நிந்திக்காமல் இறைவன் வழியில் சென்று கொண்டே இரு. புரிந்து கொள் என் பிள்ளையே, உன் அப்பாவின் வாக்கை புரிந்து கொள். நல்ல விதமாக நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நடந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, நீ மகிழ்ச்சியாக இருந்தது, இப்பொழுது வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பது, உன் சதிகளுக்கு காரணம், இப்படி அனைத்துமே உன் வாழ்வில் நடந்தது அனைத்துமே விதியின் விளையாட்டுதான். இந்த விளையாட்டில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த விளையாட்டை அளவையும் புனிந்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியதுதான். விளையாட்டு விளையாடிக்கொண்டேதான் இருக்கும். விதி இந்த விளையாட்டு நம் வாழ்வில் நீடிக்காமல் அதை அப்படியே நிறுத்திவிட முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர விதியின் விளையாட்டை விளையாடி பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அமைதியாக வாழ பழகிக்கொண்டால் விதியின் விளையாட்டு நின்றுவிடும். கர்மாவின் தீவிரம் குறைந்துவிடும். நம் கர்மாவை நாம் கழித்து முடிக்கலாம். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் நன்மைகளை செய்து கொண்டே வா. தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுது நன்மைகளாக செய்து கொண்டே வா. உன் வாழ்வு நிச்சயமாக விதியின் விளையாட்டிலிருந்து மீட்டெடுக்கப்படும், காப்பாற்றப்படும். உன் வாழ்வில் நடந்திருக்கும் சதிகளிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அவன் நம்பிக்கை குரலும் எல்லோருக்குமே கேட்கும். இப்படி எல்லோருக்குமே கேட்கும் எந்த செயல், எந்த குரலை கேட்டு நாம் செயல்படுகிறோமோ அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமையும். தேவையில்லாமல் யோசிக்கும் உன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தான் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டு சேர்ப்பதற்கு எப்படி என்ப சிந்தனையை தான் நான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பும் இந்த வேளையில் உன் மனதிற்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் செய்யும் ஆற்றலும் தனியாக அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி உன்னை எதிர்மறையாகவே சிந்திக்க வைத்து எதிர்மறையாகவே உன் வாழ்க்கையில் நடத்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் அந்த எண்ணங்கள் உன் மனதிற்குள் இருந்து ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த எண்ணங்கள் உன் மனதை குழப்பவிட்டு உன்னை காயப்படுத்தி எப்படி உன்னை குழப்பலாம் என்ற சிந்தனையில்தான் இருக்கிறது. அதைதான் நான் சரி செய்ய போராடி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள்.
தெளிவாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையாகவே இரு. நேர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் யோசனை செய். அதை விட்டு எதிர்மறை எண்ணங்களால் சூழ்ந்து இருக்கும் உன் மனதை எதிர்மறையாகவே கொண்டு சென்றால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சுகமாகவும் சுபமாகவும் இருக்காது. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நேர்மறையாக இரு. எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்களோடு இரு. நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கொண்டு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சர்வ நிச்சயமாய் உனக்கானதாகவே மாறிவிடும். உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாய்பாபா இருக்கும் பொழுது நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ எதிர்பாராத அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் எடுத்திருக்கிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ சந்தேகித்த ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி காட்டவும் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கவும் நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு மாற்றம்தான். இதுநாள் வரை அனைத்து கஷ்டங்களையும் பார்த்த உனக்கு இனி இன்பமயமான சந்தோஷமான மிக ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகிறேன். ஆரம்பத்தில் நீ என்னை நோக்கி வரும் பொழுது எந்த ஒரு விதமான நம்பிக்கையில்லாமல் எதிர்பார்ப்பில்லாமல் மற்றவர்கள் கூறுகிறார்களே, மற்றவர்கள் எடுத்துரைக்கிறார்களே என்றுதானே என்னை நோக்கி வந்தாய். அதற்கு பிறகு என்மேல் தீர்க்க முடியாத நம்பிக்கையும் என்மேல் முழுவிதமான ஆத்மார்த்தமான உணர்வும் மாறியிருப்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறியதை பார்த்து நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்போது நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் இன்னும் அதிகமானது தவிர குறையவே குறையவில்லை. இப்படி நல்ல எண்ணங்களோடும் நல்ல உணர்வோடும் ஆத்மார்த்தமான உணர்வோடும் இருக்கும் என் பிள்ளை எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். என் மீது முழுவதுமான நம்பிக்கையோடும் பக்தியோடும் இருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? முடிந்தவரை உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள், தேவையில்லாத சொற்கள், தேவையில்லாத சிந்தனைகள் அனைத்தையும் மறந்துவிடு, மறுத்துவிடு. உன் வாழ்வில் நீ ராஜயோக வாழ்க்கையை நிச்சயமாக காண்பாய். திடீர் திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறும், நிகழ்ந்தே தீரும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய உடைமைகள், உன்னுடைய பொருள்கள் அனைத்தையும் நீ கொடுத்தாயோ அவர்களெல்லாம் உண்மையே இல்லாத உறவுகள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை சுற்றி சில சிக்கல்களை நான் அனுமதித்தேன். உன்னை மட்டுமே நம்பு. மற்றவர்களால் எந்த லாபமும் உனக்கு இல்லை, எந்த நஷ்டமும் உனக்கு இல்லை. உனக்கு எதுவுமே மற்றவர்களால் இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவே, உனக்கு விளங்க வைப்பதற்காகவே அவர்களை உன்முன் கொண்டு வந்து நிறுத்தினேன். நான் இவ்வளவு செய்தும் நீ அப்பாவியாக இருந்து விட்டாய். உலகம் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அந்த அப்பாவித்தனத்தை உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிள்ளையே, எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. இப்படி நடந்துவிட்டதே, நாம் சரியாக இருந்தால் சரியாக நடந்திருக்குமே என்ற தேவையில்லாத சிந்தனையை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. இப்பொழுது அனைத்தையும் இழந்தது போல நிற்கிறாய். அனைத்தையும் இழந்து விட்டோமே, அவமானமும் பட்டுவிட்டோமே, நிர்கதியாய் நிற்பது போல நிற்கிறோமே என்று வேதனைப்படுகிறாய். ஆனால் ஒன்றை சொல்லட்டுமா என் பிள்ளையே, நீ இழந்தது எதுவுமே நிரந்தரம் அல்ல.
போனது அப்படியே உன்னிடம் திரும்ப வரும், நிச்சயமாக வரும். நான் அதை உனக்காக நிறைவேற்றுவேன். இதுநாள் வரை நீ மனம் நோகும் அளவிற்கு எதுவுமே தவறாக உன் வாழ்வில் நிகழவில்லை. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த, உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு சென்ற எந்த கெட்ட காலங்களையும் கெட்ட நிகழ்வுகளையும் மறந்தும் கூட மனதில் போட்டு நிலைத்து கொள்ளாதே. அதை நினைத்து வருத்தமும் கொள்ளாதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதாலோ, உன்னை விட்டு விலகி செல்வதை நினைத்து நினைத்து ஏக்கத்தோடு இருப்பதாலேயோ எதுவுமே முடிந்தது மீண்டும் வந்துவிடப் போவதில்லை. உன்னை விட்டு விலகியது மீண்டும் உன்னிடம் வரப்போவதும் இல்லை. நடந்தது நடந்ததுதான், முடிந்தது முடிந்ததுதான், சென்றது சென்றதுதான். எதுவுமே மீண்டும் வரவே வராது. உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் பஞ்சு மெத்தையில் உன்னை முட்களால் குத்தி கொண்டிருந்த முட்கள் போல சில கசப்பான அனுபவங்கள் தான். காலங்கள் அனைத்தையும் மாற்றும். மாற்றம் ஒன்றே மாறாதது. காலங்கள் அனைத்தையும் மாற்றி காட்டும். இனிவரும் காலம் எல்லாமே உனக்கு வசந்த காலம்தான். இதோ உன்னுடைய கையேலை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். நான் பிடித்து தூக்கி நிறுத்தி இருக்கிறேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளே. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். எதை நினைத்தும் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் பிள்ளையே. பெரும் மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. நான் அதை உனக்கு வரமாக அளிக்க உன் இல்லம் தேடி வருவேன். உனக்கு நிகழ்வும் நிகழ்வுகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், முடிவு செய்யப்பட்டதே. அதில் இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறி இருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்திப்பது
சந்தித்து கொண்டிருப்பது சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகிறது. அது நிகழ்வதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கே சாதகமாக்கி அதற்கான இறுதி கட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன். கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப்போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினமும் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்திற்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறார். அந்த வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது. அந்த கண்ணீருக்கு பதில் கிடைக்கப் போகிறது. பதில் கிடைத்துவிடும் என் பிள்ளையே, பொறுத்திருந்து பார். நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று காத்திருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். பல நாட்களாக நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இப்படியே தாமதமாகிக் கொண்டே போய்கொண்டிருந்தால் என் வாழ்வு என்னாவது என்று நீ கேள்வி எழுப்புவது எனக்கு புரியாமல் இல்லை. என் காலடியில் விழுந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கள்.
துன்பத்தை களைத்தெடுங்கள், இன்பத்தை தாருங்கள் என்று நீ மன்றாடிய நேரம் முடிந்துவிட்டது. உனக்கான நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு, அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும், என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே, அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய். குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள். குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. சகலவிதமான கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? இப்பொழுது உன் வாழ்வில் நடப்பது பற்றியும் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும், ஆம் குழந்தையே, நடப்பதை பற்றி நினைக்கவே நினைக்காதே, சிந்திக்கவும் செய்யாதே. கலங்காதே. சிலவிதமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அதை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நல்ல விதமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு சாதகமாகவும் சுபமாகவும். மகிழ்ச்சியான தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன், நீ விரும்பிய வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பியது எல்லாமே உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் சர்வ நிச்சயமாக உனக்காகவே கனிந்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். உனக்கான நல்லது, உன் வாழ்விற்கான நல்லது அனைத்தும் உன்னை நெருங்கும் பொழுது நீயே அதை புரிந்து கொள்வாய், உணர்ந்தும் கொள்வாய். கேட்டது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எதை கேட்டாயோ, எதை விரும்பினாயோ, எதை பிரார்த்தனையாக வைத்தாயோ அவை அனைத்துமே உன்னை தேடி வரும் நேரம் கனிந்திருக்கிறது. புத்தம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷம் அல்லவா நீ? நீ கேட்ட வரம் எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. எதற்காகவும் விரக்தி மட்டும் அடைந்து விடாதே. மனதை நோகடிக்காதே, கலங்கி நிற்காதே.
உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பவர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் தீயவர்கள், யார் உன் நன்மைக்கு பாத்திரமாக இருப்பவர்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். என்மேல் நீ வைத்த நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே உனக்கு காவலாக இருக்கும், உன்னை காத்து கொண்டே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நல்ல நிகழ்வு உன்னை தேடி வரும். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக.